ஹலோ கைஸ், வெல்கம் பேக். ஃபைனலாக நம்மளோட நீட் எக்ஸாம் முடிஞ்சது. இப்போ அடுத்து நம்மளோட ட்ரீம் எம்பிபிஎஸ் சீட்டையும் நம்ம செக்யூர் பண்ணணும். ஸோ அதை எப்படி பண்ணலாம், அதை தான் இந்த வீடியோவில் நான் கிளியராக சொல்ல போகிறேன். நெக்ஸ்ட் ஸ்டெப் என்ன, எக்ஸாம் முடிஞ்சது, இப்போ அடுத்து நம்ம என்ன பண்ண போகிறோம். அதுக்கு முன்னாடி நான் வந்து டாக்டர் பஷீர், நான் வந்து ஒரு ஃபாரின் மெடிக்கல் கிராஜுவேட், ஃபிலிப்பைன்ஸில் முடிச்சிருக்கேன். ஓகே, ஸோ நான் ஃபர்ஸ்ட் ஸ்டெப் என்னென்னா, நீங்கள் கவுன்சிலிங்கில் போய் உட்காரணும். கவுன்சிலிங்னா என்னங்க? கவுன்சிலிங்னா ஒன்றும் இல்லை, அது ஒரு மீட்டிங். உங்களுக்கு தேவையான சீட்ஸை அங்கே போய் உட்காந்து தான் நம்ம வாங்க முடியும். அது என்ன, அது எங்கே போய் உட்காரணும்னு கேட்டிங்கன்னா, நம்ம ஓமந்தூரார் மெடிக்கல் காலேஜ் இருக்குல்ல, அங்கே தான் ஜென்ரலாக கவுன்சிலிங் கண்டக்ட் பண்ணுவாங்க. அங்கே வந்து உங்களோட காஸ்ட்டு தகுந்த மாதிரி, உங்களோட ரேங்க்கு தகுந்த மாதிரி, மார்க்கு தகுந்த மாதிரி, மைனாரிட்டி தகுந்த மாதிரி உங்களுக்கு சீட் அலோகேட் பண்ணப்படும். ஆனால் எந்த காலேஜ் வேணுன்றதை நீங்கள் முன்னாடியே டிசைட் பண்ணலாம். அதெல்லாம் வந்து சாய்ஸ் ஃபில்லிங்னு ஒரு ஆப்ஷன் இருக்குது. அது எல்லாமே இந்த வீடியோவில் போக போக நான் உங்களுக்கு புரிய வைக்கிறேன். ஓகே, ஸோ ஃபஸ்ட்டு இதுதான் கவுன்சிலிங். பேசிக்காக கவுன்சிலிங்னா என்ன, ஒரு வகையான மீட்டிங். எங்கே நடக்கும்? ஓமந்தூரார் காலேஜில் நடக்கும். முடிஞ்சு. நெக்ஸ்ட் ஸ்டெப், யார் நடத்துவாங்க கவுன்சிலிங்கை? 2 பேர் நடத்துவாங்க. ஒன்று எம்சிசி, மெடிக்கல் கவுன்சிலிங் கமிட்டி. இன்னொன்று தமிழ்நாடு செலெக்ஷன் கமிட்டி. ஸோ இதில் நமக்கு என்ன ரொம்ப முக்கியம்னா, நமக்கு ரொம்ப முக்கியமானது தமிழ்நாடு செலெக்ஷன் கமிட்டி. ஏன்? இவங்க தான் வந்து 85% ஆஃப் த சீட்டை வச்சுருக்காங்க. இது யாருக்காக அந்த 85% சீட்ஸு? ஒன்லி ஃபார் தமிழ்நாடு ஸ்டூடெண்ட்ஸ், நமக்காக மட்டும். இன்னொன்று எம்சிசி அப்போ என்ன பண்ணுதுன்னா, 15% ஆஃப் த சீட்டை இவங்க வச்சுருக்காங்க. இது எதுக்காக? மற்ற ஸ்டேட்டில் இருக்க பசங்க தமிழ்நாட்டில் படிக்கணும்னு நினச்சாங்கன்னா அவங்க எம்சிசி மூலமாக அப்ளை பண்ணணும். இதில் இன்னமும் டீட்டெயில்ஸ் இருக்குது, நான் போக போக சொல்கிறேன். இதுக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி ஃபஸ்ட்டு வந்து உங்கள்ட்ட நான் ஆல் இண்டியா கோட்டானா என்னன்றதை எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஆல் இண்டியா கோட்டானா ஒன்றும் இல்லைங்க. ஃபார் எக்ஸாம்பிள், இப்படி எடுத்துப்போம். ஒரு காலேஜ் இருக்குது, அதில் 100 சீட் இருக்குது. அந்த 100 சீட்டை 2ஆக பிரிப்போம். 85 சீட்டு, 15 சீட்டு. சரியா? இப்போ வந்து நீங்கள் தமிழ்நாட்டில் இருக்கீங்க. ஒரு டெல்லியில் ஃபேமஸான காலேஜ் மேம்சி, மௌலானா ஆசாத் மெடிக்கல் காலேஜ். ஓகே, மௌலானா ஆசாத் மெடிக்கல் காலேஜில் போய் நீங்கள் படிக்கணும்னு ஆசைப்பட்றீங்க. டெல்லியில் இருக்குது. ஸோ அங்கே வந்து 100 சீட்டு தான் இருக்குது. அதில் 85 சீட்டு அவன் டெல்லி பசங்களுக்கு கொடுப்பான். இந்த 15 சீட்டு யாருக்கு இருக்குன்னா, இந்தியாவில் இருக்க யாரை வேணாலுமே அந்த 15 சீட்டுக்கு அப்ளை பண்ணலாம். இங்கே இருக்கான்ட்டு தமிழ்நாட்டில் நான் அப்ளை பண்ண முடியும் அந்த 15 சீட்டுக்கு. எப்படி அப்ளை பண்ண முடியும்? டெல்லி கவுன்சில் அப்ளை பண்ண முடியுமான்னு கேட்டிங்கன்னா, அதுதான் முடியாது. நான் எப்படி அப்ளை பண்ணணும்னா, எம்சிசி மூலமாக அப்ளை பண்ணணும். ஏன்னா இவங்க தான் வந்து மற்ற ஸ்டேட்ஸுக்கான கவுன்சிலிங்கை நடத்துவாங்க. ஸோ புரியுதா? பட் வந்து எனக்கு என்ன பண்ணணும்னா, தமிழ்நாட்டிலேயே இருக்க இப்போது ஸ்டான்லி ஹாஸ்பிட்டலில் நான் வந்து அப்ளை பண்ணணும்னு ஆசைப்பட்றேன். ஸ்டான்லி காலேஜில் அப்ளை பண்ணணும். அப்போ நான் எப்படி அப்ளை பண்ணுவேன்? அப்போ நான் தமிழ்நாடு செலெக்ஷன் கமிட்டி மூலமாக அப்ளை பண்ணுவேன். நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் என்ன தப்பு பண்ணுவாங்கன்னா, வெறும் ஒரே ஒரு கமிட்டியில் மட்டும் அப்ளை பண்ணுவாங்க. அதுதான் பண்ணக்கூடாது. நம்ம தமிழ்நாடு செலெக்ஷன்லையுமே அப்ளை பண்ணணும், அதே சமயத்தில் எம்சிசிலையுமே அப்ளை பண்ணணும். கொஞ்சம் காஸ்ட் ஆகும், பட் ஓகே, இட்ஸ் ஓகே தான். ரெண்டுத்தையுமே அப்ளை பண்ணி வைக்கணும். அப்போ தான் வந்து நமக்கு கிடைக்கிறதுக்கான சான்சஸ் ரொம்ப அதிகம். சொல்கிறது புரியுதா? ஸோ இதுதான் ஆல் இண்டியா கோட்டா. அந்த 15% சீட் இருக்குது பார்த்தீங்களா, அதுக்காக நம்ம ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாமே வந்து நம்ம அதுக்காக அப்ளை பண்ணணும்னு நினைக்கிறோம் பார்த்தீங்களா, அதுதான் ஆல் இண்டியா கோட்டா. சரி, தமிழ்நாட்டில் இருக்க காலேஜஸ் எல்லாத்துக்குமே வந்து நான் வெறும் தமிழ்நாடு மூலமாக தான் போகணுமா? ஃபார் எக்ஸாம்பிள், எய்ம்ஸ் மதுரை இருக்குது. எனக்கு எய்ம்ஸ் மதுரையில் அப்ளை பண்ணணும். அப்போ நான் எப்படி அப்ளை பண்ணுவேன்? தமிழ்நாடு ஸ்டேட் கமிஷன் மூலமாக அப்ளை பண்ணுவேன்னு கேட்டிங்கன்னா இல்லை. அப்போ நான் எம்சிசி மூலமாக அப்ளை பண்ணணும். சில லைக் நேஷ்னல் லெவல் காலேஜஸ் எல்லாமே நம்ம எம்சிசி மூலமாக தான் அப்ளை பண்ணுற மாதிரி இருக்கும். மற்றபடி தமிழ்நாடு காலேஜஸ் எல்லாம் நம்ம வந்து தமிழ்நாடு செலெக்ஷன் கமிட்டி மூலமாக அப்ளை பண்ணலாம். எப்படி அப்ளை பண்ணணும்? ஆன்லைனில் அப்ளை பண்ணலாம். ஸோ இது வரைக்கும் உங்களுக்கு எல்லாருக்கும் கிளியர்னு நினைக்கிறேன். இப்போ நெக்ஸ்ட் ஸ்டெப்பு போவோம். இப்போ எம்சிசி டிஎன்எம்சி, ஓகே, தமிழ்நாடு லைக் தமிழ்நாடு செலெக்ஷன் கமிட்டி. இப்போ எம்சிசிக்குள்ளே என்னென்ன காலேஜ் வருது? ஃபார் எக்ஸாம்பிள், நம்ம கவர்மெண்ட் காலேஜஸ் எல்லாத்துலேயுமே 15% சீட்டு மற்ற ஸ்டூடெண்ட்ஸ் லைக் மற்ற ஸ்டேட் ஸ்டூடெண்ட்ஸ்க்காக எம்சிசி மூலமாக அப்ளை பண்ணலாம். நீங்கள் மற்ற ஸ்டேட்டில் வரணும்னா எம்சிசி மூலமாக அப்ளை பண்ணுங்கள். செகண்ட், எய்ம்ஸில் என்ட்ரு ஆகணும். எய்ம்ஸ் டெல்லியாக இருக்கட்டும், எய்ம்ஸ் மதுரையாக இருக்கட்டும். பட் ரெண்டுத்துக்குமே வந்து நீங்கள் தமிழ்நாடு செலெக்ஷன் கமிட்டி மூலமாக அப்ளை பண்ண முடியாது. உங்களுக்கு எய்ம்ஸ் தான் வேணும்னா நீங்கள் எம்சிசி மூலமாக அப்ளை பண்ணணும். அது ஆன்லைனில் அப்ளை பண்ணிக்கலாம். ஜிப்மர் பாண்டிச்சேரி வேணும், தமிழ்நாடு மெடிக்கல் கவுன்சில் மூலமாக அப்ளை பண்ண முடியாது. யூ ஷுட் கோ ஃபார் எம்சிசி மூலமாக தான் அப்ளை பண்ணணும். டீம்டு யூனிவர்சிட்டிஸ்னால் என்ன? ராமச்சந்திரா, இந்த மாதிரி யூனிவர்சிட்டிஸ்க்கு தமிழ்நாடு மூலமாக அப்ளை பண்ண முடியாது. அதை நம்ம எம்சிசி மூலமாக தான் அப்ளை பண்ணணும். அப்ளை பண்ணுறதுக்கு முன்னாடி 30 லட்ச ரூபா வச்சுக்கோங்க. ஏன்னா ராமச்சந்திராவில் 30 லட்ச ரூபா ஃபீஸு. சரியா? மற்ற டீம்டு யூனிவர்சிட்டியில் 25 லட்ச ரூபா ஃபீஸு. ராமச்சந்திராவில் ஹையஸ்ட். தென் இஎஸ்ஐயில் வந்து எப்படின்னா வந்து லைக் எல்லா இஎஸ்ஐ காலேஜ் நம்ம தமிழ்நாட்டில் 2 தான் இருக்குது. ஒன்று கேகே நகரில் இருக்குது. சரியா? இன்னொன்று வந்து நம்ம தமிழ்நாட்டில் இந்த லொக்கேஷன் மறந்துட்டேன். ஓகே, 2 இடத்துல தான் இருக்குது. இப்போ இந்த 2 இடத்துலையுமே வந்து நீங்கள் எப்படி அப்ளை பண்ணணும்னு கேட்டிங்கன்னா, ஸ்டேட் மூலமாகவும் அப்ளை பண்ணலாம், ப்ளஸ் எம்சிசி மூலமாகவும் அப்ளை பண்ணலாம். நான் சொல்கிறது புரியுதா? உங்களுக்கு 2 வேவுமே அவைலபிலிட்டி இருக்குது. நீங்கள் ஆல்ரெடி ஒரு இஎஸ்ஐ எம்ப்ளாயி அவங்க பேரண்ட்ஸ் யாராவது இருந்தாங்கன்னா நீங்கள் எம்சிசி மூலமாக அப்ளை பண்ணி வாங்க முடியும். ஸோ இதுதான் வந்து இஎஸ்ஐயில் வரும். ஆக்சுவலாக கோயம்புத்தூரில் இருக்குன்னு நினைக்கிறேன் இன்னொரு இஎஸ்ஐ.
ஓகே, இது உங்களுக்கு புரிஞ்சிருக்கும் எம்சிசியோட கண்டென்ட் ஒரு ஐடியா. ஓகே, இப்போ நெக்ஸ்ட் தமிழ்நாட்டில் பார்த்தீங்கன்னா இந்த சொன்ன 85% ஆஃப் த சீட்ஸ் யூ ஷுட் கோ ஃபார் தமிழ்நாடு தான். இந்த தமிழ்நாட்டில் இருக்க மற்ற எல்லா கவர்மெண்ட் சீட்ஸு, ப்ரைவேட் காலேஜஸ்ஸு, இது என்னப்பா கவர்மெண்ட் கோட்டா அண்ட் ப்ரைவேட் காலேஜ் அப்படின்னா என்ன? ஒன்றும் இல்லை, அதை பற்றி நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ப்ரைவேட் காலேஜ் இருக்குது, அந்த ப்ரைவேட் காலேஜில் வந்து ஒரு எக்ஸாம்பிளுக்கு சொல்கிறேன் 20 லட்ச ரூபா ஃபீஸுப்பா. ஆனால் உங்களுக்கு அது ஒரு கவர்மெண்ட் கோட்டா மூலமாக உங்களுக்கு ப்ரைவேட் காலேஜ் கிடச்சிருந்ததுன்னா உங்களுக்கு 4.5 லட்ச ரூபா ஃபீஸ். நான் சொல்கிறது புரியுதா? இப்போ மேனேஜ்மெண்ட் கோட்டா இன் ப்ரைவேட் காலேஜ் இதில் நீங்கள் போனீங்கன்னா உங்களுக்கு 15 லட்ச ரூபா ஃபீஸ். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ வந்து ப்ரைவேட் காலேஜ் எடுத்துப்போம், கற்பக விநாயகா காலேஜ் எடுத்துக்கிறேன். இந்த கற்பக விநாயகா காலேஜ் வேணா பிஎஸ்ஜி கோயம்புத்தூர் எடுத்துக்கிறேன். பிஎஸ்ஜி கோயம்புத்தூரில் என்னோட ஹிஸ்ட்ரியே சொல்கிறேனே. இப்போ வந்து நான் வந்து நீட்டில் வந்து 390 எடுத்தேன் 2019. என் கேட்டகரி ரேங்க் வந்து 103. ஸோ எனக்கு வந்து அந்த டைமில் 100 சீட்ஸ் தான் இருந்தது. ஸோ கவர்மெண்ட் கிடைக்கல. எனக்கு பிஎஸ்ஜி கோயம்புத்தூர் கிடைச்சது கவர்மெண்ட் கோட்டாவில். அவங்க சொன்ன ஃபீஸ் என்ன? 4.5 லட்சம். ஆனால் ரிப்போர்ட் பண்ணும்போது அந்த ஃபீஸு, அது வந்து டியூஷன் ஃபீஸ் 4.5 லட்சம், அந்த ஃபீஸ் இந்த ஃபீஸ்ன்னு சொல்லி உங்களுக்கு 10 லட்ச ரூபா வரும். ஸோ இதுதான் நான் சொல்கிறேன், கவர்மெண்ட் கோட்டா இன் ப்ரைவேட் காலேஜஸ் 10 lakhs பிடிச்சிக்கங்க. ஆனால் சொல்லும் போது 4.5 தான் சொல்லுவாங்க, பிகாஸ் டியூஷன் ஃபீஸ் மட்டும் தான் எக்ஸ்பிளைன் பண்ணுவாங்க. இது இல்லாமல் பல ஃபீஸஸ் உள்ளே இருக்குது. சரியா? இதே மாதிரி அதே பிஎஸ்ஜியில் எனக்கு கவர்மெண்ட் கோட்டாவில் கிடைக்கல, மார்க் கம்மியாக இருக்குது. ப்ரைவேட்டில் கிடைச்சதுன்னா 10+ தான் இருக்கும், 10+ lakhs தான் இருக்கும். இந்த ஐடியா உங்களுக்கு புரிஞ்சதில்ல? ஸோ இதான் நான் சொல்கிறேன், மேனேஜ்மெண்ட் கோட்டாவில் கிடச்சதுன்னா காஸ்ட் அதிகமாக இருக்கும். காஸ்ட்டை பற்றி நான் பேசுகிறேன். தென் மைனாரிட்டி கோட்டா அப்படின்னா என்ன? கிறிஸ்டின் மைனாரிட்டி. சில 2 காலேஜஸ் இருக்குது. ஒன்று வந்து கன்னியாகுமரியில் இருக்குது, அங்கே வந்து கிறிஸ்டின்ஸுக்கு நிறைய சீட்ஸ் கொடுப்பாங்க. இன்னொரு காலேஜ் வந்து தெலுங்கு மைனாரிட்டி ஒன்று இருக்குது, மலையாளம் மைனாரிட்டி ஒன்று இருக்குது. ஸோ இதெல்லாம் வந்து மைனாரிட்டி காலேஜஸ். சிஎம்சி வேலூர் அங்கேயுமே கிறிஸ்டின்ஸ்க்கு 20 சீட்ஸ் இருக்குது. புரியுதா? இது மாதிரி மைனாரிட்டிஸ் காலேஜஸ்லாம் இருக்குது. இதை பற்றிலாம் நம்ம ஃபியூச்சரில் டிஸ்கஸ் பண்ணுவோம். தென் என்ஆர்ஐ கோட்டா. ஸோ என்ஆர்ஐ கோட்டானா லைக் நான் ரெசிடென்ட் இந்தியன்ஸ்க்காக சில சீட்ஸை எடுத்து வச்சுட்டாங்க. பட் அந்த சீட் ஃபில் ஆகாது. அதெல்லாம் என்ன பண்ணணும் வந்து அது ரொம்ப காஸ்ட், நிறைய பேர் எடுக்க மாட்டாங்க. அந்த சீட்ஸ்லாம் வந்து அப்படியே மிச்சம் ஆகிட்டு ஃபைனலாக நமக்கு மேனேஜ்மெண்ட்லேயே வந்துடும். அதுக்கு தான் வந்து நிறைய ரவுண்ட்ஸ் நடத்துவோம். ஃபஸ்ட்டு வந்து ஃபஸ்ட் ரவுண்ட் ஆஃப் கவுன்சிலிங், இதில் செலக்ட் ஆகலாம் செகண்ட் ரவுண்டு, லாஸ்ட்டாக மாப் அப் ரவுண்டு, இது மாதிரி நிறைய ரவுண்ட்ஸ் இருக்குது. இது எல்லாத்த பற்றி நான் டீட்டெயிலாக எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஒரே வீடியோவில் எல்லாத்தையும் எக்ஸ்பிளைன் பண்ண முடியாது. நீங்கள் ஃபாலோ பண்ணி வச்சுக்கோங்க, சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. நான் நிறைய வீடியோஸ் இது மாதிரி அப்லோட் பண்ணிகிட்டே இருப்பேன். ஃப்யூச்சரில் நீங்கள் பார்த்துக்கலாம். தென் ஃபைனலாக இந்த ஆல் இண்டியா கோட்டானா உங்களுக்கு என்னென்னு புரிஞ்சது, ஸ்டேட் கோட்டானா உங்களுக்கு ஆல்ரெடி எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன். இப்போ ஃபைனலாக வந்து இந்த கவர்மெண்ட் ப்ரைவேட் டீம்டுக்கு வருவோம். ஸோ டீம்டு யூனிவர்சிட்டியில் உங்களுக்கு 25-30 லட்சம் ஆகும், கண்டிப்பாக ஆகும் சீட்டு. இதை நீங்கள் எப்படி அப்ளை பண்ணணும்? எம்சிசி மூலமாக தான் அப்ளை பண்ணணும். ஓகேயா? ஈஸியாக கிடச்சிரும், பாஸ் ஆனாலே கிடச்சிரும். ப்ரைவேட் மெடிக்கல் காலேஜில் எப்படி கிடைக்குதுன்னு அர்த்தம். இப்போ ப்ரைவேட் காலேஜ் ஃபார் எக்ஸாம்பிள் பிஎஸ்ஜி கோயம்புத்தூர் எடுத்துக்கிறேன். எனக்கு பிஎஸ்ஜியில் கிடச்சது, எனக்கு என்ன கோட்டா கிடச்சது? கவர்மெண்ட் கோட்டா கிடச்சது. பிஎஸ்ஜியில் எனக்கு கவர்மெண்ட் கோட்டா கிடச்சது. சரியா? ஸோ பிஎஸ்ஜியில் கவர்மெண்ட் கோட்டா கிடச்சதுன்னா எனக்கு சொன்ன ஃபீஸு 4.5 lakhs. இது டியூஷன் ஃபீஸ். இது இல்லாமல் நிறைய ஃபீஸஸ் இருக்குது. ஸோ டோட்டலாக உங்களுக்கு ஒரு 10 lakh நினச்சிக்கங்க. ஓகே, உங்கள் ரேங்கோட ஒரு 4-5 ரேங்க் நீங்கள் மிஸ் பண்ணியிருந்தீங்கன்னா உங்களுக்கு இந்த மாதிரி ஒரு காலேஜஸ் கிடைக்கும். இதே ஃபார் எக்ஸாம்பிள் உங்களுக்கு இதில் கிடைக்கல, கவர்மெண்ட் கோட்டா கிடைக்கல, ப்ரைவேட்டில் மேனேஜ்மெண்ட் கோட்டாவில் போனீங்கன்னா 10+ lakhs கண்டிப்பாக ஆகும். புரியுதா? இது வந்து கொஞ்சம் மார்க்ஸ் கம்மியாக இருந்ததுன்னா. இதில் கவர்மெண்ட் காலேஜோட ஃபீஸ் அதிகம். இப்போ நீங்கள் பியூராக கவர்மெண்ட் காலேஜில் சீட் எடுத்திருந்தீங்கன்னா உங்களுக்கு காம்படிஷன் அதிகம். அங்கே வந்து உங்களுக்கு ஃபீஸ் வந்து ரொம்ப கம்மி தான். லைக் யூ வில் பி கெட்டிங் 13,000 to 20,000 தான். இதுவுமே வந்து இயர் பை இயர் குறைய ஆரம்பிச்சிடும். ப்ரைவேட்டில் கவர்மெண்ட் கோட்டா எடுத்திங்கன்னா 4 to 5 lakhs, டு பி எக்ஸாக்ட் 4.5 lakhs. ப்ரைவேட்டில் மேனேஜ்மெண்ட் கோட்டா எடுக்கிறீங்க 12 to 18 lakhs கண்டிப்பாக எடுத்து வச்சுக்கோங்க. ப்ரைவேட்டில் என்ஆர்ஐ கூட எடுக்கிறீங்க, அது நமக்கு கிடைக்காது. லைக் வந்து நான் ரெசிடென்ட் இந்தியன் தான் கிடைக்கும். பட் இதுவுமே என்ன ஆயிரும்னா இது ஃபில் ஆகாமல் இங்கேயே வந்துடும் அகைன். ஸோ இதே ஃபீஸில் உங்களுக்கு கிடச்சிரும். ஃபைனலாக டீம்டு யூனிவர்சிட்டி போனீங்கன்னா 30 lakhs ப்ளஸ் தான். நான் 2 crores படித்தவங்களும் எனக்கு தெரியும், 2 crores கொடுத்து படித்தவங்களும் எனக்கு தெரியும். ஸோ திஸ் இஸ் தான், இப்படி தான் உங்களுக்கு வந்து ஒரு கவுன்சிலிங் பார்த்துவே போகும். ஒரு டீட்டெயிலாக சொல்ல பாருங்களேன். இப்போதைக்கு நீங்கள் எக்ஸாம் முடிச்சிட்டிங்க, நெக்ஸ்ட்டு ஆன்லைன் ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணணும். ரெண்டுத்துலேயும் பண்ணுங்கள், எம்சிசிலையும் ரெஜிஸ்டர் பண்ணுங்கள், ஸ்டேட்லேயும் பண்ணுங்கள். எப்படி பண்ணணும் வீடியோவில் வரும், நான் அப்ளை பண்ணுறேன். தென் சாய்ஸ் ஃபில்லிங்னு ஒரு ஆப்ஷன் அதிலே இருக்குது. நிறைய பேர் வெறும் ஒரு 5 காலேஜ் தான் சாய்ஸ் ஃபில் பண்ணுவாங்க, நிறைய காலேஜ் ஃபில் பண்ணுங்கள். அதுக்கப்புறமா உங்களுக்கு சீட் அலாட்மெண்ட் நடக்கும். இது எப்படி நடக்கும்? ஓமந்தூரார் கவுன்சிலிங்கில் சீட் அலாட்மெண்ட் பண்ணுவாங்க. அதுக்கப்புறமா உங்களோட டாக்குமெண்ட்டை நீங்கள் வெரிஃபை பண்ணுவீங்க. ஃபைனலாக காலேஜுக்கு போய் நீங்கள் ரிப்போர்ட் பண்ணுவீங்க. தட்ஸ் இட், அவ்வளோதான் ப்ராசஸ்ஸு. ஸோ சிம்பிள். நான் உங்களுக்கு கைட் பண்ணுறேன், நம்ம சேனல் ஃபாலோ மட்டும் பண்ணி வச்சுக்கோங்க. ஐ வில் கைட் யூ கைஸ். தென் ஃபைனலாக
நான் வந்து அடுத்தடுத்து என்ன மாதிரி வீடியோஸ் மேக் பண்ண போகிறேன்னா, ஃபஸ்ட்டு வந்து நம்ம ஒரு காலேஜுக்கும் சீட் மேட்ரிக்ஸ் போவோம். என்னென்ன காலேஜில் எவ்வளோ சீட்ஸ் இருக்குது, என்னென்ன கவர்மெண்ட் காலேஜில் எவ்வளோ சீட்ஸ் இருக்குது, எவ்வளோ கவர்மெண்ட் காலேஜ் இருக்குது, டோட்டலாக 36 கவர்மெண்ட் காலேஜஸ் இருக்குது. சரியா? இதில் வந்து டாப் காலேஜஸ் லைக் எம்எம்சி, இது மதுரை மெடிக்கல் காலேஜ், திருநெல்வேலி, இன்னும் ஒரு காலேஜ். ஸோ இங்கெல்லாம் வந்து 250 சீட்ஸ் இருக்குது. கோயம்புத்தூர் மெடிக்கல் காலேஜ் 200ன்னு நினைக்கிறேன். மற்ற காலேஜஸ்லாம் 150 தென் 100 சீட்ஸ் தான் இருக்குது. தென் கவர்மெண்ட் காலேஜஸோட ஃபீஸஸ்லாம் பார்ப்போம். ஃபார் எக்ஸாம்பிள் ஏன் சொல்கிறேன்னா, இஎஸ்ஐயில் 2 இஎஸ்ஐ இருக்குது. ஆனால் இஎஸ்ஐ கேகே நகரில் 1 lakh வாங்குவாங்க ஃபீஸு. மற்ற இஎஸ்ஐஸில் இன்னொரு இஎஸ்ஐ கோயம்புத்தூரில் உங்களுக்கு நாமினல் ஃபீஸ் தான் வரும். சிஎம்சி வேலூர், அது ஆல்தோ இட்ஸ் அ மேனேஜ்மெண்ட்டு, டீம்டில் மேனேஜ்மெண்ட்டு, பட் ஸ்டில் வந்து அங்கே உங்களுக்கு 50,000 ரூபாய் தான் ஃபீஸு. ஸோ அதை பற்றி நம்ம பேசுவோம். ப்ரைவேட் காலேஜஸை பற்றி பேசுவோம், டீம்டு யூனிவர்சிட்டி பற்றி பேசுவோம். எந்த டீம் யூனிவர்சிட்டியில் எடுத்திங்கன்னா கம்மியான ஃபீஸில் போகலான்றது பேசுவோம். தென் ஃபீஸ் நான் சொன்ன மாதிரி தான், அதை பற்றி பேசலாம். என்னென்ன டாக்குமெண்ட்ஸ் தேவை நீங்கள் கவுன்சிலிங் போகிறதுக்கு முன்னாடி, அதை பற்றி பேசலாம். எப்படி சாய்ஸ் ஃபில்னு பேசலாம். காலேஜ் எப்படி செலக்ட் பண்ணணும், என்னென்ன கட் ஆஃப் வாய்ப்பு இருக்குது, எக்ஸ்பெக்டட் கட் ஆஃப் வீடியோ நான் கூடிய சீக்கிரம் அப்லோட் பண்ணுறேன், பேப்பர் அனலைசிஸ்லாம் போட்டுட்டு. ஃபைனலாக கவுன்சிலிங் ஸ்ட்ராட்டஜி பற்றி எல்லாமே நம்ம வீடியோஸில் பேசலாம். ஸோ யூ வில் கெட் உங்ககிட்ட நீங்கள் வந்து ஃபார் எக்ஸாம்பிள் எப்படி சொல்கிறது, உங்கள் பட்ஜெட் இருந்ததுன்னா நீங்கள் நல்ல எக்ஸாம் படிச்சிருக்கீங்கப்பா, உங்களால் வந்து அந்த கவர்மெண்ட் சீட் எடுக்க முடியும்னா எடுத்துக்கங்க. நான் ஒன்றும் தப்பே சொல்லலை, கவர்மெண்ட் சீட் எடுங்க, இட்ஸ் ஆல்வேஸ் பெஸ்ட்டு. எனக்கு கவர்மெண்ட் சீட் கிடைக்கல, ஐ காட் இன்டு கவர்மெண்ட் அலோகேட்டட் ப்ரைவேட் யூனிவர்சிட்டி பிஹெச்டி. 10 lakh சொன்னாங்க. ஸோ இஃப் யூ கன்சிடர் ஒரு 6 வருஷம்னு எடுத்துக்கிட்டாலுமே எப்படியோ ஒரு 70 லட்சம் வந்துடுதுல்ல. ஸோ 70 லட்சம் வந்ததால் தான் வந்து என்னால் அஃபோர்ட் பண்ண முடியல. அதுதான் ரீசன் ஐ வென்ட் டு அப்ராடு. ஸோ எனக்கு வந்து அப்ராடில் ஒரு 30 lakhsலேயே முடிஞ்சது. அண்ட் நான் வந்து ஒரே அட்டம்ல எக்ஸாம் கிளியர் பண்ணதால் ஐ எம் ஹாப்பி. பட் நிறைய பேர் கிளியர் பண்ணாமல் இருக்காங்க. பட் முடியாமல் எதுவும் இல்லை. ஸோ டோன்ட் லீவ் யுவர் ஹோப்பை விடாதீங்க. கண்டிப்பாக முடியும், கண்டிப்பாக லைஃப் நல்லாயிருக்கும். ஒன்ஸ் டாக்டர் ஆனீங்கன்னா இட் வில் பி அ வெரி வெரி குட் லைஃபு. ஸோ ஹோப்பை விடாதீங்க, ட்ரை ஹார்ட். கவர்மெண்ட் சீட் கிடச்சிச்சுன்னா குட், கவர்மெண்ட் சீட் கிடைக்கலன்னா திங்க் அபவுட் யுவர் ஃபைனான்ஷியல். உங்களால் முடியும்னா கோ ஃபார் இட். பிஹெச்டி மாதிரி ஒரு நல்ல காலேஜை விடக்கூடாது. ரிப்பீட் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா மேபி 1 year ரிப்பீட் இஸ் எனஃப். அதுக்கு மேலே எனக்கு தெரிஞ்சு இட்ஸ் நாட் அவ்வளோ ஒர்த் இல்லைன்னு நான் நினைப்பேன். தென் அப்ராட் இஸ் நாட் அ பேட் ஆப்ஷன். ஏன்னா நாங்கள் பண்ணதால சொல்கிறேன். ஸ்டில் யூ கேன் கோ ஃபார் அப்ராட் ஆல்சோ. சரி, ஓகே, இதான் இந்த வீடியோ. பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். இது மாதிரி நிறைய வீடியோஸ் கூடிய சீக்கிரம் நம்ம சேனலில் வரும். பை கைஸ்.